ஒரு சிலர் ஸ்டேட்டஸ் வச்சு தான் ரொம்ப நல்லவங்கன்னே காமிச்சுப்பாங்க. யாரோ நடிச்ச, யாரோ பாடின, யாரோ எழுதின கவிதையை தூக்கி நீங்க ஸ்டேட்டஸா வச்சுட்டா நல்லவங்களா ஆயிட முடியுமா? நம்ம செயல்பாடு, குணாதிசயம், வாயி, நம்ம சுத்தி உள்ளவங்க இதெல்லாம் இருக்குல்ல நம்ம கேரக்டரை சொல்றதுக்கு. ரெண்டாவது எல்லாருக்கும் பிடிச்சவங்களாவும் இருக்க முடியாது. ஒருத்தவங்களை தாக்கி குத்தி காட்டுற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் பண்றீங்கல்ல ஒரு சிலர், ரொம்ப நல்லவங்க மாதிரி, யோகியம் மாதிரி. அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பழக்கம் இருக்க போய் தான், அது சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், அடுத்தவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு பழக்கம் இருக்க போய் தான் அவங்கள குத்தி காட்டி பேசுறது, ஜாட பேசுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது. பக்கத்து விட இருந்தா ஜாட பேசுவாங்க, வேற எதனாவது இருந்தாக்கா ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அப்போ அவங்க உங்களை வச்சா எப்படி இருக்கும்? இப்போ உங்களை பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். அவங்க ஸ்டேட்டஸ் வச்சா எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம கூட சிரிச்சு பேசுறவங்க, பழகுறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. உள்ளுக்குள்ள நம்மளை பத்தியே வன்மத்தை வளர்த்து வச்சிருப்பாங்க, நம்மளை பத்தியே கருணாக மாதிரி விஷத்தை கொரட்டில அடக்கி வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது, நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க கிடையாது. மூணாவது மனுஷங்க நம்மளை பத்தி வன்மத்தை வளர்த்து வச்சுக்கிட்டாலோ, நம்ம கிட்ட பொய்யா சிரிச்சு பேசினாலும் தப்பு இல்லை. அது மூணாவது மனுஷங்க, யாரோ ஒருத்தவங்க, அவங்க ரத்த சொந்தம் கிடையாது. ஆனா வாழ்க்கை ஒரு முறை தான், யோசித்து சிந்திச்சு செயல்பட்டு வாழுங்க. நமக்கு எதிரிங்கெல்லாம் அடுத்தவங்களா இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளே இருந்தாங்க எப்படி ஜெயிக்க முடியும்? வேணும்ல எல்லாருமே.